ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொக்கலிங்கம், கேட் ட்ரெய்னர் சிக்யூப் டெக்னாலஜிஸ்லேருந்து. நீங்கள் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரியும். நம்ம சால்டோக்ஸ் யூஸ் பண்ணி வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அதை ஈஸியாக சாலிடோக்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரம் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாங்கிறது பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லோடு கேரி பண்ணக்கூடிய வெஹிக்கிளோட ஃப்ரேமை வெல்டமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட டிராஃப்டிங் ஃபைல் இங்க இருக்கு. இதுல எப்பயும் போல 3 வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக் இருக்கு, இதோட டீடைலிங் வியூ இருக்கு, இதோட பிஓஎம் இருக்கு. இதெல்லாம் இந்த டிராஃப்டிங் ஃபைல்ல இருக்க கண்டென்ட். அதே மாதிரி இதுல எத்தனை மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அலாய் ஸ்டீல் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர் மெம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டியூப் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எல் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சாலிட் ஒர்க்ஸ்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். புது ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு வெல்டமெண்ட்ஸ் எனேபிள் இல்ல. ஒர்க் பெஞ்ச் நான் எனேபிள் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒர்க் பெஞ்ச் ஏரியாவுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு வெல்டமெண்ட்ஸ் இருக்கிறத டிக் பண்ணிக்கிறேன். வெல்டமெண்ட்ஸ் வந்துருச்சு. கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். நான் ZX ஆக்சிஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். இது டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓவரால் ஹைட் என்னன்னா 2990. இதோட வித் என்னன்னா 250. ஓகே, இது இன்னும் டிஃபைன் ஆகாத காரணம் இது எந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணியிருக்குன்னு இதுல நம்ம கொடுக்கல. இது Z ஆக்சிஸ், இது X ஆக்சிஸ். கொடுத்தோன்னே நமக்கு இது டிஃபைன் ஆயிடுச்சு. இதுல ஃப்ரண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைட்ல இருந்து அதோட டைமென்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு டேப்பர் லைன் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கிறோம். பேக் சைட்ல இருந்து இதோட டைமென்ஷன் என்னன்னு தரோம். இதே ரிப்பீட் பண்றோம். இந்த பாயிண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறோம். எக்ஸ்ட்ரா இருக்க அவுட்டர் லைன்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரியா சேஞ்ச் பண்றோம். எண்ட் பாயிண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய பேஸ் போட்டோம். இப்போ வெர்டிக்கலா இருக்கக்கூடியதை போடலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு சைடா தான் நம்மளால டிரா பண்ண முடியும். இப்போ இதோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஹைட் 450. இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா பேக் சைட்ல இருந்து 500 mm ஆஃப்செட் ஆயிருக்கு. ஸோ எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, அதோட ஆக்சுவல் வேல்யூ -500.
தென் அகெயின் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்றோம். வெர்டிக்கல் லைனோட எண்ட் பாயிண்ட்டும் பேஸ் லைனோட லைனுக்கும் உள்ள ரிலேஷன் காசென்ட். சேம் ரிப்பீட் இந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடு நம்ம இதை பண்ணோம். இந்த தடவை பண்ணும்போது நமக்கு டைமென்ஷன் கொடுக்க வேண்டியது வந்து வராது, ஈஸியா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரே மாதிரி இருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் z ஆக்சிஸ் எஸ் ஆக்சிஸ்ல ஒரே மாதிரி இருக்கு. இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த பேஸ் லைனும் செலக்ட் பண்ணிட்டு காசென்ட். இப்போ நம்மளோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் மெம்பரை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் மெம்பருக்குள்ள போய்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டு அகைன் ஒரு டயக்ராம் இருக்கு, அதை ட்ரா பண்ணிடலாம். இதோட டைமென்ஷன் 200. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சர் மெம்பர் செலக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் மெம்பருக்குள்ள போய்க்கிறோம். ஐஎஸ்ஓல ரெக்டாங்கிள் டியூப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 50:30:2.6. இதை குரூப்பாக தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ குரூப் பாட்டம் ஃபேஸ் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நியூ குரூப் கொடுத்து இந்த இடம் அகைன் நியூ குரூப் கொடுத்து இன்னொரு நியூ குரூப். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பேஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாட்டம்ல இந்த இடத்துல ஓப்பனா இருக்கு. இங்க வந்து ஓப்பனா இருக்கக்கூடாது ஆக்சுவலி. அதுக்கு என்ன நமக்கு சொல்யூஷன் இருக்குன்னா, இதை ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டூல் யூஸ் பண்ணி நம்மளால கரெக்டா கொண்டு வர முடியும். எப்படின்னா ட்ரிம் எக்ஸ்டெண்ட் போறோம். இதுல செகண்ட் டைப் இந்த பார்ட்டும் செலக்ட் பண்ணி ஓகே. அகைன் ட்ரிம் எக்ஸ்டெண்ட் போறோம். செகண்ட் டைப்ல இந்த பார்ட்டும் ஓகே. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் 3 இடமும் எனக்கு இப்போ க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இதையே நான் ரிப்பீட் பண்றேன் இந்த சைடும், ஏன்னா இந்த சைடும் அதே மாதிரி எனக்கு இருக்கும். ட்ரிம் எக்ஸ்டெண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே, இதுல டைப் செகண்ட் டைப் தான், அதை நான் மாத்தல. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து கேப் இருக்காது. நமக்கு வந்து பேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் செக்ஷன்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். சைட் செக்ஷன்ஸ் டிவைட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எல்லா ஆங்கிள் எங்க ஆட் பண்றோம் அப்படின்னா, ஆங்கிள் அயான் அதில் 35:35:5 செக் பண்ணிக்கலாம். யா 35:35:5. குரூப்ல போய் செலக்ட் பண்ணக்கூடியது எப்படின்னா,
3D sketch இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இங்கே ஒரு லைன் இருக்கு. இந்த ரெக்டாங்குலர் டியூப் வந்து ஹைட் பண்ணி வச்சிடலாம். எங்க வந்து நமக்கு எல் ஆங்கிள் வருதுன்னா இந்த பேஸ்ல, இந்த ரெக்டாங்கிள்ல எல் ஆங்கிள் வருது. ஸ்ட்ரக்சர் மெம்பர் எல் ஆங்கிள் குரூப்ல போயிட்டு இந்த இடம் மொத்தம் எல் ஆங்கிள் 2 இருந்துச்சு. 2 டிஃபரெண்ட் பார்ட் நம்பர் இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, இதை ஃபேப்ரிகேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு லென்த்ல இருக்கக்கூடிய எல் ஆங்கிள் ஒரு பீஸ், அப்போ இதுல 2, இந்த மாதிரி இருக்கிறதுல 2, அதனால தனித்தனியா 2 பார்ட் நம்பர் இருந்துச்சு. அதோட டைமென்ஷன்ஸ் வேரி ஆகிறதுனால இந்த மாதிரி வரும். ஷோ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல் ஆங்கிள் இருக்கனால எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த சப்போர்ட்டிங் பேஸ்க்கு மேல இப்போ நம்ம செக்ஷன்ஸ் பிரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இங்க டெயில் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெயில் டைமென்ஷன்ஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன் எவ்வளோன்னா 100. சேம் ஆப்போசிட் சைட். அப்டேட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் டியூப்ல எடிட் ஃபீச்சர்க்குள்ள போயிட்டு நியூ குரூப் கொடுத்துட்டு இந்த ஒரு அகைன் நியூ குரூப், இப்போ இந்த சைடு ஓகே. இந்த மாதிரி இப்போ இந்த 2 இடத்துலயும் நமக்கு ஓப்பனா இருக்கு. இதை நம்ம எண்ட் கேப் கொடுக்கறது மூலியமா இதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதோட ரேஷியோ வந்து 0.1 கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ்ல போயிட்டு ஃபில்லட், அதோட ஃபில்லட் பாக்கல இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்றது மூலியமா சாரி எட்ஜ் வந்து இப்போ பார்த்தா நமக்கு க்ளோஸ் செக்ஷன் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம செக்ஷன்ஸ் வந்து டிவைட் பண்ணிடலாம். முதல்ல சைட் வியூல இருக்க செக்ஷன்ஸ் எடுத்துடலாம். சைட் வியூல மொத்தமா 1 2 மொத்தம் 4, அதுல 2 ஆல்ரெடி இருக்கு, அப்ப 2 தான் பிரிக்கணும். இதுல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இன் பிட்வீன் கேப் 573. 3D ஸ்கெட்ச்குள்ள போறோம்.
இந்த இடத்துல வந்து 573 அதோட வேல்யூ 573 இந்த பாயிண்ட்டுக்கும் டாப்ல இருக்க பாயிண்ட்டுக்கும் ரிலேஷன் காசியம். சேம் ப்ரொசீஜர் இந்த லைனுக்கும் ஃபாலோ பண்ண போறோம். 573 இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் இருக்க ரிலேஷன் காசியம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் ரிலேஷன்ஸ் கொடுக்கறது மூலியமா நம்ம டைமென்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த லைனை அலாங் தி y கொடுத்துடலாம். டிஃபைன் ஆயிடுச்சு. இந்த லைனை செலக்ட் பண்ணி y. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம பிரிச்சாச்சு. நம்ம ஸ்கெட்ச்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு புது மெம்பர் ஆட் பண்ணலாம். ஃபிஃப்டி 30 2.6. ஓகே, குரூப் இது இண்டிவிஜுவல் குரூப்ஸ் எல்லாமே. நியூ குரூப், again new group, again new group. இப்போ மற்ற எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஹைட்ல வச்சிருக்கேன் நான். இந்த இடமும் எனக்கு சேம் என்கேப் வந்து கொடுக்கணும். ஓகே, என்கேப் வந்து எடிட் ஃபீச்சர் கொடுத்துக்கலாம். இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேம் வேல்யூ தான், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு இடத்துலயே நம்மளால அதை கொடுத்துக்க முடியும். அடுத்தது இந்த பேஸ்ல பிரிச்சிருக்க செக்ஷன்ஸ் வந்து நம்ம பிரிக்கலாம். பேஸ்ல இருக்க செக்ஷன்ஸ் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 5 இருக்கு. அதுக்கு இடையில இருக்க கேப் வந்து 287. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3D sketch லைன் கமெண்ட் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு. இதே மாதிரி மொத்தம் 5 லைன்ஸ் போடணும்.
இப்போ எல்லா லைனையும் டிஃபைன் பண்ணலாம். 287 ஒன்று இடையில இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸையும் செலக்ட் பண்ணி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இன் பிட்வீன் கேப் வந்துட்டு 278. சாரி 287. நம்ம 3D ஸ்கெட்சில் லீனியர் பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓவர் லைன்ஸாக தான் இந்த இடத்துல ட்ரா பண்ணுற மாதிரி வரும். தென் செக்ஷன்ஸ் வந்து பிரிச்சாச்சு. இப்போ வந்து அகெயின் குரூப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். இது குரூப் நம்பர் 1, அகெயின் நியூ குரூப். இது நம்பர் 2, அகெயின் நியூ குரூப். டன். இப்போ மற்ற எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிடலாம். இந்த இடத்துல எங்கேயும் நமக்கு ஓப்பனிங் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்க வந்து டாப்ல ஒரு சைட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் கொடுத்துக்கலாம். 3D sketch இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து இப்போ இந்த லைனை டிஃபைன் பண்ணணும். ஜஸ்ட் இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் கொடுத்துட்டு காஸ் இட். ஃபைனலி இந்த இடத்துல ஒரு மெம்பர் ஆட் பண்ணணும். ரைட். இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதோட மெட்டீரியல் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்னா, ஃபீச்சர் ட்ரீல மெட்டீரியல் நாட் ஸ்பெசிஃபைடுன்றது ரைட் கிளிக் பண்ணி எடிட் மெட்டீரியல். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அலாய் ஸ்டீல் இல்லைங்களா, அலாய் ஸ்டீல் எஸ்எஸ் அப்ளை அண்ட் க்ளோஸ். நமக்கு மெட்டீரியல் அப்ளை ஆயிருச்சு. இதோட வெயிட் நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எவாலுவேட்ல மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னா
83,840 கிராம். அதை கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணோன்னா நீங்கள் 1000 அதோட கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.